அனைவருக்கும் துர்காதேவி சரணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாளாக நாளைய தினம் சித்திரை மாத முதல் அமாவாசையானது வர இருக்கின்றது. அதுவும் மிகவும் ஒரு அற்புதமான நாள். நாம் வாழும் இன்றைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் படும் இன்னல்களும் துன்பங்களும் சொல்லிக்கொண்டே போனால் அது சொல்லில் அடங்காதுங்க. இவை அனைத்துமே நம்முடைய பிறவி பலன், அதாவது கர்ம பலன் என்றே சொல்லலாங்க. இது மட்டுமின்றி கிரகதோஷங்கள், நேரம் சரியில்லாதவை, இது போன்றவையும் ஒரு காரணமாகவே இருக்கும். இவை அனைத்தையுமே விட ஒரு முக்கியமானது ஒரு பித்ருதோஷம்ங்க. இந்த பித்ருதோஷம் மட்டும் ஒரு குடும்பத்துல இருந்தால் அந்த குடும்பம் எளிதில நிம்மதியான வாழ்க்கைய வாழ முடிவதில்லை. இது எல்லோருக்குமே தெரிஞ்சதுதாங்க. இவை அனைத்திலிருந்துமே நாம விடுபட்டு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையில் நாம செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்குதுங்க. அது என்னென்ன விஷயங்கள் என்று இந்த பதிவுல நம்ம முழுவதுமாக தெளிவாக பார்க்கலாம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி துர்காதேவி சரணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப பதிவை பார்க்கலாம். இந்த அமாவாசை திதியானது மாதந்தோறும் வந்தாலும் ஒரு சில மாதங்கள்ல வரும் இந்த அமாவாசை மிகவும் விசேஷமானதாக இருக்கும். அந்த வகையில நாளை தினம் சித்திரை மாதத்துல வரக்கூடிய அமாவாசையில் நாம செய்யக்கூடிய சில விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில பல மடங்கு பயனுள்ளதாக மாற்றும். அது என்னவென்று நம்ம ஒவ்வொன்றாக பார்க்கலாம். முதல்ல அமாவாசை எப்போது என்று நாம இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். இந்த அமாவாசையானது 27/4/2025 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில துவங்கி 28/4/2025 திங்கள் கிழமை, அதாவது நாளைய மறுதினம் அதிகாலை வரை உள்ளதுங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் அமாவாசை திதியானது இருக்கின்றது. அந்த பட்சத்துல நாளைய தினமே நாம அமாவாசை என்று நாம செய்ய வேண்டியவற்றை எல்லாமே செய்யலாம். அமாவாசை என்றாலே நாம முதலில் செய்ய வேண்டியது நம்முடைய முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது தானங்க. அதனால அமாவாசை திதி கொடுப்பவர்கள் நாளைய தினத்தின் மதியத்திற்குள்ளாக கொடுத்து விடுவது ரொம்பவும் நல்லது. இது நம்முடைய குடும்பத்திற்கு பித்ருதோஷம் வராமல் காக்குங்க. அடுத்ததாக அமாவாசை என்பது ஞாயிற்றுக்கிழமையில வருவதால நாளைய தினத்தில் சூரிய பகவானை வழிபடுவதும் ஒரு சிறந்த பலனை நமக்கு தரும். அதற்கு நம்ம வீட்டின் பூஜை அறையில ஒரு சுத்தமான, அதாவது ஒரு செம்புல தண்ணீர் எடுத்து வச்சுக்கோங்க. அதன் பக்கத்துல ஒரு சிறிய அகல் விளக்குல நெய் அல்லது நல்லெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுதிரி போட்டு அந்த தீபத்தை ஏற்றுங்க. இப்படி பூஜை அறையில நாளைய தினம் தீபம் ஏற்றும் போது உங்களால முடிந்த அளவு ஒரு நெய்வேத்தியம் கண்டிப்பாக அதை படைத்து சூரிய பகவானை நினைத்து மனதார பிரார்த்தனை செய்துக்கோங்க. இந்த பிரார்த்தனையானது உங்களுடைய வேலை தொடர்பான அனைத்து பிரச்சனைகளையுமே செய்வதுடன் வருமானத்திற்கான வழியையுமே கொடுக்கும். வேலை, வருமானம் இது போன்றவற்றுக்கு காரிய கர்த்தாவாக இருக்கக்கூடியவர் இந்த சூரிய பகவான். அதனால சித்திரை அமாவாசையில் இந்த சூரிய வழிபாடு என்பது நல்ல ஒரு பலனை தரும். அடுத்ததாக நீங்க செய்ய வேண்டியது சந்திர வழிபாடுங்க. சந்திர வழிபாடு அமாவாசையில் அன்றுதான் செய்யப்படும் ஒரு சந்திர வழிபாடும் மிகவும் ஒரு விசேஷமானதாக இருக்கின்றது. நாளைய தினத்தில் உங்கள் வீட்டில் அருகில் உள்ள நவகிரக ஆலயத்திற்கு சென்று நவகிரகத்தை வழிபட்டு இந்த நவகிரகத்தை நீங்க 9 முறை வலம் வந்து சந்திர பகவானை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க. நம்முடைய மனம் தெளிவடைவதுடன் திடமான ஒரு முடிவுகளை எடுக்கிறதுக்கு, வாழ்க்கையை நம்ம செம்மையாக கொண்டு செல்வதற்கும் இந்த வழிபாடு மிகவும் உதவி புரியும். இவை அனைத்திலையுமே விட முக்கியமானது என்னன்னு பார்த்தோம்னா, நாளைய தினத்துல அன்னதானம் செய்வது ரொம்பவும் நல்லதுங்க. தானத்திலே சிறந்தது அன்னதானம் என்று நம்ம சொல்வாங்க. நாளைய தினத்துல நம்முடைய முன்னோர்களை நினைத்து யாரேனும் ஒருவருக்காவது நீங்க உணவு தானம் செய்யுங்க. அது ரொம்பவும் ஒரு நல்லது. இது நம்ம முன்னோர்களின் ஆசையை நமக்கு பெற்று தருவதுடன் நம்முடைய சந்ததியினருக்குமே வாழ்க்கையும் சிறப்புடன் வாழவும் மென்மேலும் முன்னேற்றமாகவும் நமக்கு ஒரு பயனளிக்குங்க. இப்படி சக்தி வாய்ந்த சித்திரை மாத அமாவாசையில் நாம செய்யக்கூடிய வழிபாட்டுடன் இந்த விஷயங்களை செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில உள்ள தோஷங்கள், துன்பங்கள் அனைத்துமே நிவர்த்தி ஆவதுடன் குடும்பம் என்பது மென்மேலும் உயர்ந்து நல்லதொரு செழிப்பான வாழ்க்கை வாழலாம். அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்ச். நன்றி.